Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி யூனிட் டெஸ்ட் 2 ஆகஸ்ட் மந்த்துக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின்ஸ் வச்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம அப்லோட் பண்ணது எல்லா கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டினை வச்சு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மார்க் உங்களுக்கு வரும் அல்லது மார்க்ஸ் இது எல்லாமே சொன்னாங்க அப்படின்னா எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ட் அண்ட் நான்சென்ட் மியூட்டேஷன் இது சொல்லியிருந்தோம். அதே போல் ஜீன் மேப்பிங் இந்த கொஸ்டின் சொல்லியிருந்தோம். நேம் த கெமிக்கல் யூஸ்ட் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இந்த கொஸ்டினுமே சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதே போல் 7வது கொஸ்டின் வெஸ்டர்ன் பிளாட் இஸ் மோர் பெர்ஃபெக்ட் தென் எலைசா இந்த கொஸ்டினும் சொல்லியிருந்தோம். இந்த 4மே சொல்லியிருந்தோம். ஏன்னா இங்கே ஆன்சர் பண்ண வேண்டியது 2 தான். நீங்கள் வந்து ஈஸியாக அந்த ஜீன் மேப்பிங் கொஸ்டினு கெமிக்கல் யூசர் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இந்த 2 கொஸ்டினுமே ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கலாம். அதே போல் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சேலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சட்டன் அண்ட் பவரி சொல்லியிருந்தோம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி இந்த கொஸ்டினும் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து 10வது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா எப்படி கட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஸோ இது கிரியேட்டிவ் கொஸ்டின் அதை தான் கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் யோசிச்சா ஆன்சர்ஸ் இது ஈஸியாக பண்ணிடலாம். 5 மார்க் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 2மே நம்ம சொன்னது தான். அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி சொல்லியிருக்கோம். அதே போல் மேன்மேட் சீரியல் சரிங்களா, இதுவும் நம்ம வந்து சொன்னது தான். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்தளவுக்கு உங்களுக்கு கொஸ்டின் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பயோசாலஜியும் அதே போல் தான். இந்த 3வது கொஸ்டின் சொன்னோமான்னு டவுட்டு. ஆனால் 4th கொஸ்டின் சொன்னோம். டெம்ப்ளேட் அண்டு கோடிங் இது வந்து சொன்னோம். அதுக்கடுத்து நேம் த கேசட் ஏஜென்ட் ஆஃப் அம்பிபியாசிஸ் இது வந்து சொல்லியிருந்தோம். சரிங்களா? 4 and 6 வந்து சொல்லியிருந்தோம். 3 and 4 வந்து சொன்னோமான்னு டவுட்டு. அதே போல் 3 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிம்டம்ஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் சொல்லியிருந்தோம். 3 கோல்ஸ் ஆஃப் ஹச்சிஜிபி இது வந்து சொல்லியிருந்தோம். ஆட்டோஇம்யூனிட்டிஸ் மிஸ்டைரக்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் கிரிட்டிசைஸ் சரிங்களா, இந்த கொஷினும் சொல்லியிருந்தோம். இந்த 3மே சொன்ன கொஷின் தான். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த மெக்கானிசம் ஆஃப் இம்யூனிட்டி மென்ஷன் த அப்ஜெக்டிவ் ஆஃப் டார்னிசம் சரிங்களா. இதில் 2வது 5 மார்க் கொஷினை வந்து சொன்னதான் சரிங்களா. மோஸ்ட்லி நீங்கள் நம்ம அப்ரூவ் பண்ண கொஷினை சாப்டர் வைஸாக சொன்ன கொஷினை இதை படிச்சிருந்தாலே ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம் எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம அப்ரூவ் பண்ண கொஷினும் எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.